Good morning, everyone. I'm here to introduce our resource person, Mr. M. Muthamaselvan, Senior Software Engineer at Fresa Technology Private Limited, Chennai. He has more than 10 years of experience in Oracle technology. He's skilled in Oracle Apex, PLSQL, SQL, HTML, CSS, jQuery, logistics and chain supply management, and so on. We are happy to have you as a resource person again. We welcome you, sir. Very good morning, all. So today first session எதை பத்தி பார்க்க போறோம்னா Oracle Apex reports and its types. So thank you for your good introduction. And so as I said, Apex report and types. Usually reports அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஐடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. காமனாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் சம் சிங்க்ரனைஸ்டு டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிப்போர்ட் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா ஒரு டேட்டா இருக்குன்னா அது ஒரு ப்ரெசென்டபிள் வேல காமிச்சோம்னா அதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா எங்கே இருக்கும் சொல்லலாம் டேட்டாபேஸ், ரைட்? டேட்டாபேஸில் மட்டும்தான் டேட்டாபேஸ் இந்த சென்ஸ் லைக் நார்மல் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், ஆரக்கிள் டேட்டாபேஸ், இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சுட்டு அதை ப்ரெசென்டபிள் வேல காமிச்சாலும் தட் இஸ் த ரிப்போர்ட்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியில்? ஸோ ரிப்போர்ட்னால என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெனி இம்பேக்ட். ஏன்னா ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு பார்க்க முடியும், ரைட்? ஜஸ்ட் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் வில் ஹெல்ப் அஸ் டு அனாலிசிஸ் த ப்ராசஸ். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரிப்போர்ட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா மெனி டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் லைக் இன்ஃபர்மேஷனல் ரிப்போர்ட்ஸ், analytical reports, research reports, data entry report, dashboard reports. Dashboard என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லைக் இமேஜ் மாதிரி வச்சு இருக்கிற டேட்டாவை ப்ரெசென்டபிள் வேலை காமிக்கிறது தான் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம் லைக் மெனி அப்ளிகேஷன் சொல்கிற பண்ணோம்னா எடுத்த உடனே டேஷ்போர்ட் வரும். டேஷ்போர்டில் குடிக்கிட்ட இமேஜஸில் நம்மளுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ். இதில் அபெக்ஸில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட், இன்ட்ராக்டிவ் கிரிட், கிளாசிக் ரிப்போர்ட்ஸ், கார்ட்ஸ், ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் ரெசிடென்ட் ரிசர்ச். யூஸ்வலாக அந்த அபெக்ஸில் உள்ள ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ரிப்போர்ட் இல்லை டேஷ்போர்ட் ரிப்போர்ட், இருக்கிற டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸாக இருக்கும். ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம ரெண்டு டைப்பில் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த மாதிரி லிஸ்ட் பேஸ்டு ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் பேஸ்டு ரிப்போர்ட்ஸ், இன்னொன்று சிம்பிளி லைக் எ பில், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரைட்? இது எல்லாமே அபெக்ஸில் பண்ண முடியும். அதுக்கான டைப்ஸ் இதெல்லாம் இந்த டைப்ஸ், ரைட்? இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ரைட், அதுக்கு முன்னாடி எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ அபெக்ஸை பொறுத்தளவில் யூஸ்வலாக ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அபெக்ஸ் எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அப்ளிகேஷனில் இருந்துட்டு ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ரீஜன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த பேசிஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். பட் சேம் வே புதுசாக ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வைல் யூ ஆர் கிரியேட்டிங் அவர் நியூ அப்ளிகேஷன், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இது வரைக்கும் கிரியேட் பண்ணலாம், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் சம் டேட்டா. ஈவன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி டேட்டாபேஸில் இருக்கும், டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணலாம், இல்லை புதுசாக எக்ஸ்எல்ஆர் சிஎஸ்வியில் டேட்டா வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த வேலை அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது நியூவாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வி ஹேவ் கிரியேட்டட். அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு பேஜ் ஒன்று தனி ரிப்போர்ட் பேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேஸில் ஐ கேன் ஏபிள் டு ஆட், ரைட்? நான் புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஒரு ரிப்போர்ட் பேஜ் ஆட் பண்ணுறேன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம வி கேன் ஏபிள் டு டூ. நம்ம பேஜை ஆட் பண்ணிட்டோம், அடுத்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம், பேஜ் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரீஜன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அந்த ரீஜன் ஆட் பண்ணும்போது சிம்பிளாக மேலே ஒரு ஃபார்ம் ரீஜன், வேறு ஏதாவது டிஸ்பிளே ரீஜன் வச்சுட்டு bottom of that we can add some report region. So 3 different ways we can add the report. First one, while you are creating the new application. Second one, while you are creating the new page. The third one is once created the page, while you are creating the new region in the page itself, region on create பண்ணனா we can add the reports, we can create the reports, right? So right, the report types என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்னா நம்ம சொன்ன மாதிரி இட் டிஸ்பிளே சம் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ்.
அந்த டிஸ்ப்ளே பண்ற வே டிஃப்ரெண்டாகவே இருக்கும். லிஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு கார்டாக இருக்கும், இல்லை ஒரு டேஷ்போர்டு, சின்ன ஒரு டேஷ்போர்ட், சின்ன ஒரு இமேஜஸ் மாதிரியான சார்ட், இந்த வகையில எல்லாம் நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஸோ இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் லிஸ்ட் ரிப்போர்ட் தான், இது ஒரு லிஸ்ட் ரிப்போர்ட். பட் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, as usual it will retrieve the data from the database. டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா ஒருத்தர் நம்ம காமிச்சிக்கலாம். டேட்டாபேஸ்ங்கிற பட்சத்தில் மேபி அது ஒன் டேபிளாக இருக்கலாம், அது மல்டி டேபிளாக இருக்கலாம், அரல்ஸ் சிங்கிள் ஒரு எஸ்கியூஎல் கொரியாக இருக்கலாம். அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் டேட்டாவை. இன்டராக்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, எண்ட் யூசர் யூஸ்வலாக ரிப்போர்ட் அதில் வந்து கஸ்டமைசேஷன் இருக்குது, இல்லை ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா டெவலப்பர்ஸ் யூஸ்வலாக இது வரைக்கும் டெவலப்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். பட் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் யூசர் டெவலப்பரோட ஹெல்ப் இல்லாமல் அதை சம் கஸ்டமைசேஷன் கேன் ஏபிள் டு டூ. லைக் எனக்கு சில காலம் மட்டும் தான் விசிபிள் ஆகணும், சம் காலம்ஸ் எனக்கு தேவையில்லை, பட் எனக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலத்தை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட், எனக்கு சம் ஃபில்டர்டு டேட்டா மட்டும் தான் வேணும், காலத்தை ரிமூவ் பண்ணிட்டேன் பட் டேட்டாவில் அவுட்டர் இருக்கிற ரோலை சம் ஃபில்டர்ட் டேட்டா மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி சில அக்ரிகேஷன்ஸ் நான் பண்ணணும், லைக் சம் கவுண்ட், இந்த மாதிரி அக்ரிகேஷன்ஸ் பண்ணணும். இல்லை அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லை அதை பேஸ் பண்ணி வேற ஒரு ரிப்போர்ட் ஒன்று, பிவோட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும், சிம்பிளிஃபைடு ரிப்போர்ட், சம்மரி ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைகள் இது எல்லாமே இங்கே நம்ம பண்ணலாம். அடிஷ்னலி அஸ் யூஸ்வல் எல்லா ரிப்போர்ட்டும் உள்ள மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இது ஒரு ரிப்போர்ட்னு வச்சுப்போம். இந்த ரிப்போர்ட் டெய்லி பேசிஸில் நம்மளுக்கு வரணும். அஸ் எண்ட் யூசர் டெய்லி பேசிஸில் அந்த ஒரு அப்ளிகேஷன் உள்ள ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் டெய்லி லாகின் பண்ணணும், லாகின் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்து வச்சுட்டேன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நான் எந்த இமெயிலுக்கு எந்த டைமுக்கு வரணும்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பர்டிகுலர் டைமில் அப்பெக்ஸ் வில் சென்ட் அன் இமெயில். அப்பெக்ஸ் என்ன பண்ணும், இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சிடும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ இன்டராக்டிவ் ரிப்போர்ட், the main reason we are using, why we are using, we can able to customize as the end user, we can able to do some customization in the interactive report, right? And பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்றது நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டராக்டிவ் கிரிட். இன்டராக்டிவ் கிரிட் இதோட ஸ்பெஷல் பர்பஸ் ஆர் ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இது நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒரு ஃபார்மாகவும் யூஸ் ஆகும். விச் மீன்ஸ் இதை ரிப்போர்ட்டாக நான் வே பண்ணி பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு நான் எதுவும் டேட்டா எதுவும் அமெண்ட் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், இல்லை டேட்டாவில் எதுவும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் இது பண்ணிக்கலாம் இன்டராக்டிவ் கிரிட்ல. யூஸ்வலாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், விசிபிள் மட்டும்தான் பண்ண முடியும், வி கேனாட் எடிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இன்டராக்டிவ் கிரிட்ல என்ன பண்ணுவோம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ரிப்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் இன்புட் கொடுக்குற ஃபார்ம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டராக்டிவ் கிரிட். இந்த இன்டராக்டிவ் கிரிட்லையும் சம் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள், லைக் சார்ட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம டெமோல பார்ப்போம் அப்படின்ட்டு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக் ரிப்போர்ட். இது ஒரு லிஸ்ட் ரிப்போர்ட், ரைட்? இந்த கிளாசிக் ரிப்போர்ட் அஸ் யூஷுவல் நம்ம ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு டேட்டா ஐடி லிஸ்ட் இருக்கு, அதை நான் விசிபிள் பண்ணி காமிக்கணும் யூசருக்கு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்டான வர ரெக்யர்மெண்ட் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல என்ன பர்பஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வெதர் நம்ம கிளாசிக் ரிப்போர்ட் யூஸ் பண்ண போறோமா, இன்டராக்டிவ் ரிப்போர்ட் யூஸ் பண்ண போறோமா, இன்டராக்டிவ் கிரிட் யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கஸ்டமைஸ் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் எடிட் பண்ண முடியாது. சம் சிம்பிள் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள், லைக் சார்ட், இந்த மாதிரி விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலி டெம்ப்ளேட்ஸ் எதுவும் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் கரெக்ஷன் எதுவும், டெம்ப்ளேட்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, லைக் கார்ட்ஸ், டைம் டெம்ப்ளேட், இந்த மாதிரி சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிளாசிக் ரிப்போர்ட்ல, ரைட்? அண்ட் வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர் பெர்சன்டேஜ் சைஸ், ரைட்? இது யூஸ்வலாக என்ன எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா இ-காமர்ஸ் சைட்ல எல்லாம் பார்த்துருப்போம், ரைட்? ரைட் சைடு எனக்கு டேட்டா விசிபிள் ஆகும், லெஃப்ட் சைட் சம் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும். இப்போ இ-காமர்ஸ் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்ச் பண்ணும்போது அதோட லெஃப்ட் சைடில் அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் பிராண்ட் இருக்கும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயிலாக நான் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதோட ரேட்டிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் எந்த ரேட்லேருந்து எந்த ரேட்டுக்குள்ளே இருக்கணும்,
எவ்வளோ ரேட்டிங் இருக்கணும் என்னோட மொபைல் ஃபோன் சர்ச் பண்ணும்போது, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ், எத்தனை ஜிபி இருக்கணும், கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண ரைட் சைடு எனக்கு டேட்டா ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். ரைட், இது ஒரு நியூ ஃபீச்சர் ரீசெண்டாக வந்தது. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ். இதுவுமே காமனாக எல்லா அப்ளிகேஷன்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ்னா கீழே எல்லா மல்டிபிள் டேட்டா விசிபிள் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை எந்த டேட்டா நம்ம மேலே கொடுத்துருந்தாலும் அதை பேஸ் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வரணும். ரைட், ஜஸ்ட் அ ஃபில்டர் லைக் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். சேமஸ் இங்கே ஒரு ஃபில்டர் அது. இதை சம் கஸ்டமைசேஷன் வீ கேன் டூ. இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன டேட்டா விசிபிள் ஆகுதோ அந்த டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டூ சம் கஸ்டமைசேஷன் ஆன் த ஃபில்டர்ஸ், we can go with the smart filters, right? And so இதெல்லாம் டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். பட் டைரெக்டாக நம்ம டெமோ செஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ரிப்போர்ட் கிரியேட்டிங் வைஸ் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு. அதில் நாங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஐ கேன் ஆட் சம் பேஜஸ் ஹியர். இன்கேஸ் எனக்கு ஒரு ரிப்போர்ட் தேவை அப்படின்னா இங்கேருந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நான் ஒன்றும் கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணும்போது நான் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பேஜஸில் போயிட்டு ஆட் பேஜஸ் கொடுத்தோம்னா இங்கே நம்மளுக்கு ரிப்போர்ட் பேஜ் விசிபிள் ஆகும். ஸோ எந்த ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் இதை இப்போ செலக்ட் பண்ணல. கிரியேட் அப்ளிகேஷன். ரைட், நம்மளுக்கு ரிப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு, சாரி அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வெறும் அப்ளிகேஷன் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம இப்போ புதுசாக ஒரு ரிப்போர்ட் பேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். எனக்கு ஆல்ரெடி டேட்டா என்ட்ரி பண்ணி சம் டேட்டா இஸ் அவைலபிள் இன் மை டேபிள். ரைட், ஸோ கோ டு கிரியேட் பேஜ் and first we can interactive report ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்டராக்டிவ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது as usual நம்ம பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸ் தான். பேஜ் நம்பர், பேஜ் நேம், இன்க்ளூட் ஃபார்ம் பேஜ் ஆர் நாட். இது என்னன்னா நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ரிப்போர்ட்டில் இருந்துட்டு புதுசாக நான் ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் வேணும். நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக ஒரு டேட்டா சம்திங் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்ம் தேவை. ரைட், ஃபார்ம் பேஜ் ஒன்று தேவை. அந்த ஃபார்ம் பேஜில் தான் we can add the data, we can feed the data and we can able to store in our database. ரைட், ஸோ எனக்கு ஃபார்ம் பேஜ் வேணுமா அப்படின்னு இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இங்கே வெதர் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இங்கே ஃபார்ம் பேஜ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் இங்கே நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு சேம் ஃபார்ம் பேஜ் நேம் இங்கே கொடுத்துட்டு டேட்டா சோர்ஸ், இந்த ரிப்போர்ட் அண்ட் ஃபார்முக்கான டேட்டா சோர்ஸ் எங்கே அப்படின்னு இங்கே கொடுக்கணும். டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வெதர் என்னோட லோக்கல் டேட்டா பேஸ்லேருந்து நான் எடுக்க போகிறேன், இல்லை ரெஸ்ட் எனேபிள்டு எஸ்கியூஎல் சர்வீசஸ் வேறு எதுவும் சிஸ்டம்லேருந்து சர்வர்லேருந்து டேட்டா அக்சஸ் பண்ண போகிறேன்னா சேம் அஸ் ரெஸ்ட் டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரைட், நான் இப்போதைக்கு லோக்கல் டேட்டா பேஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், சோர்ஸ் டைப். நான் ஒரு டேபிள்லேருந்து எடுக்க போகிறேன். டேபிள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெதர் இட் இஸ் டேபிளும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளை பேஸ் பண்ணி நான் ஒரு டேட்டா பேஸில் ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வியூவில் வந்து டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னா வியூவும் கிரியேட் பண்ணிக்கலாம். வியூவும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஸோ டேபிள் ஆர் வியூ இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கியூஎல் கொரி. எஸ்கியூஎல் கொரினா சம் இன்கேஸ் நான் மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணோம், அட் சேம் டைம் வியூ வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னு நினச்சோம்னா அந்த எஸ்கியூஎல் சோர்ஸை இங்கே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஜாயின் யூஸ் பண்ணி சம்திங் மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி இல்லை ஒரு கலெக்ஷன்லேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம அந்த எஸ்கியூஎல் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டைம் பீயிங் டேபிள் ஆர் வியூ கொடுத்துட்டு நான் இங்கேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் எடுத்துக்கிறேன், டெமோ ஐஆர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நேவிகேஷன்ஸ், பிரெட் குரூம்ஸ் எதுவும் வேணால் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேரண்ட் என்ட்ரி எதுவும் பிரெட் குரூம் பேரண்ட் என்ட்ரி ஆர் நேவிகேஷன்ஸ் எதுவும் தேவைன்னா நேவிகேஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேவிகேஷன் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு
ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மைக் ஓகே ரைட் நேவிகேஷன் யூஸ் பண்ணிட்டு தென் கிளிக் நெக்ஸ்ட். இங்கே நான் என்னோட பிரைமரி கீ என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பிரைமரி கீ ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி கீ 1 இஸ் மேண்டேட்ரி, 2 இஸ் ஆப்ஷனல். செகண்ட் நான் கொடுக்கல பிளாங்க் அவுட் ஆகிறேன். கிரியேட் பேஜ். எஸ், நம்ம ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். we can run this report. பக்கம். ஸோ இன்டராக்டிவ் ரிப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கான இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ரைட், நம்ம கொடுத்துருக்க டேட்டா அது டேபிளை பேஸ் பண்ணி டேட்டா நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது புதுசாக அந்த பேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று விசிபிள் ஆச்சு, ஃபார்ம் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. நம்ம ஃபார்ம் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் நமக்கு கிரியேட் பண்ணுறது வந்துருக்கு. இந்த பேஜில் இருந்துட்டு புதுசாக நான் எதுவும் டேட்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் கோ டு கிரியேட் அண்ட் நம்ம டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ரைட், புதுசாக நான் எதாவது ஆட் பண்ணலாம். இது நம்மளுக்கு இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ரைட், ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்குது, காலம் இருக்குது. இந்த டேட்டாவை ஆல்ரெடி இருக்க டேட்டா நான் விசிபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எடிட். இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபார்ம் வியூவில் வியூ பண்ணி எடுத்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு எடிட் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் சம்திங் ஃபார் த பர்டிகுலர் ரெக்கார்ட் we can do that. ரைட், ஸோ இன்டராக்டிவ் ரிப்போர்ட். இன்டராக்டிவ் ரிப்போர்ட் நம்ம இந்த டைப்பை பற்றி பார்க்கும்போதே நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், we can able to do customization. as a end user-ஆ நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹியர் சர்ச். நான் இங்கே இருக்க டேட்டா எதுவும் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு டூ ஜான். ஸோ ஜான் எங்கே இருந்தாலும் அந்த டேட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். ரைட், ஸோ ஜான் அசைன் டு இங்கே வந்து ஜான் இருக்குது, இது எல்லாம் வந்துருச்சு. இன்கேஸ் இந்த ஒரு டேபிளை நான் எடிட் பண்ணிக்கிறேன். பை ஜான் அசைன் டு தமிழ். ஓகே, இப்போ இங்கே ஜான் அப்படின்னு கொடுத்து ஃபில்டர் பண்ணியிருப்போம். இந்த கேஸில் ஜான் எந்தெந்த ரெக்கார்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசைன் டூல எங்கே ஜான் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ரைட், record missing. Okay, then another one filter. இந்த ஹெட்டிங்கோட ரிப்போர்ட்டோட ஹெட்டிங்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் குரூப்பில். இதை கிளிக் பண்ணோம்னா இது எல்லாமே ஒரு ஃபில்டர். ஸோ இதை பேஸ் பண்ணிங்க இந்த பர்டிகுலர் காலமில் உள்ள டேட்டா மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். லைக் கஸ்டமைஸ் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கஸ்டமைஸ் சொல்யூஷன் ரெக்கார்ட் மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ரைட், இது ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்குள்ளே போனோம்னா காலம். பிகாஸ் எனக்கு எல்லா காலமும் தேவையில்லை, ஒரு சில காலம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் we can remove those காலம். எனக்கு தேவையில்லை. லெஃப்ட் சைட் ஆப்ஷன் 1 இதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆரோ இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணேன்னா ரிமூவ் ஆகிடும். ரைட், அட் த சேம் டைம் ரிமூவ் ஆயிடுச்சு, லேட்டரெலாம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு we can click add. ரைட், அட் த சேம் டைம் எனக்கு ஆர்டரை சேஞ்ச் பண்ணி வேணும். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ரோ வெர்ஷன் நம்பர், ப்ராஜெக்ட், டாஸ்க் நேம், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு ஆர்டரை சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் ஃபர்ஸ்ட் டே வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் 1 ஆப் இதை கிளிக் பண்ணலாம். செகண்ட் ஒன் இதை கிளிக் பண்ணிட்டு டைரெக்டாக டாப் அப்படின்னு கொடுத்தோம்னா டாப் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டாக அது போயிடும். அதுக்கப்புறம் ஐ கேன் சேஞ்ச் இட் டு செகண்ட் ஒன். ஸோ ஆர்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லையா ஃபில்டர்ஸ், இந்த காலம் ஹெட்டரை கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, சேமஸ் இங்கே வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம டேட்டாவை. ரைட், எனக்கு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், இந்த ஸ்டார்ட் டேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை மெனி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ரைட், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட், அதனால டேட்டா பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் இங்கே வந்துடும். இன்கேஸ் கேரக்டர் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துட்டு என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ எல்லா ஆப்ரேட்டரும் இங்கே கொடுத்துக்கலாம்.
என்ன ஆப்ரேட்டர் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இங்கே விசிபிள் ஆகும், அதை மட்டும் நாங்கள் கொடுத்துக்கலாம். லைக் டாஸ்க் நேம் கண்டைன்ஸ் என்ன டாஸ்க் இருக்கு, சர்வர். ஸோ சர்வர் அப்படின்னு டாஸ்க் நேம் இருக்கிறதெல்லாம் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ எல்லாத்தையும் இங்கே சர்வர் இருக்கு, அந்த டேட்டாலாம் இங்கே வந்துருச்சு, ரைட். அண்ட் டேட்டா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எதுவும் கம்ப்யூட் பண்ணோம் இல்லை சார்ட்டிங் as usual இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு சார்ட்டிங் விசிபிள் ஆகும். சார்ட்டிங் 1, சார்ட்டிங் 2, அசெண்டிங் டிசெண்டிங் அதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகிடும். சேம் அஸ் நான் இங்கே ஒவ்வொரு காலமுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ டு சார்ட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி காலம் வைஸ் யூ கேன் டூ சார்ட்டிங் டேட் டிசெண்டிங் லேட்டஸ்ட்டாக உள்ளது வரணும், ஸோ ப்ராஜெக்ட் அசெண்டிங்கில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் நான் சார்ட்டிங் கொடுத்துக்க முடியும். தென் டேட்டாவில் போயிட்டு அக்ரிகேட். இப்போ எனக்கு பட்ஜெட்டோட டோட்டல் வேணும், பட்ஜெட் நம்ம கொடுத்துருக்கோம், பட்ஜெட்டோட டோட்டல் நம்மளுக்கு விசிபிள் ஆகலை. இன்கேஸ் பட்ஜெட்டோட டோட்டல் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் கோ டு டேட்டா அண்ட் அக்ரிகேட் பட்ஜெட். ஸோ இங்கே பார்த்தோம்னா சம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் என்னன்னா சம்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய காலம்ஸ் கொடுத்துருக்கோம், பட் ஒரு 3 காலம்ஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு கொடுத்தோம்னா சம் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள் ஃபார் த நம்பர்ஸ் நியூமரிக், ரைட். ஸோ அந்த நம்பர்ஸ் காலம் என்னென்னவோ அது மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இன்கேஸ் நான் வேற எதுவும் கொடுக்குறேன், கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எல்லா காலமும் விசிபிள் ஆகும். கவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் திங் ஃபார் ஆல் த காலம்ஸ், ரைட். ஸோ இங்கே நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சம், அவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், மீடியன். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கலாம். இங்கே பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னா எனக்கு எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் பட்ஜெட்ஸ் இங்கே தெரியும், ரைட். அண்ட் சேம் as compute functions if you want to do some compute like டேட்டா உள்ள இல்லை, பட் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி இல்லை நான் எடுத்திருக்க காலம் பேஸ் பண்ணி எனக்கு அடிஷ்னலாக ஒரு காலம் ஒன்று தேவை அப்படின்னா ஐ கேன் யூஸ் கம்ப்யூட். இங்கே கம்ப்யூட் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவை ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இருக்கு. ஸோ எனக்கு தேவை நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ அப்படின்னு நான் விசிட் பண்ணணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது ஒரு காலம் டேட்டாபேஸ் டேபிளில் இல்லை. ஸோ அந்த கேஸில் just I can go to compute. இங்கே நான் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு end date minus start date apply. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே 0 இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிற ஒரு காலம் டேட்டாபேஸில் நம்மள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற காலம் வச்சு we derived a new column. So that's compute, right. Then flashback. In case now ஒரு data ஒரு modify பண்ணிட்டேன், ஒரு 2-3 minutes before என்ன டேட்டா இருந்துச்சோ அது எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா flashback and format control break and highlights. In case எனக்கு set by செட்டாக வேணும், இந்த டேட்டா எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக இருக்கு, ஒரு செட்டாக வேணும், ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து இதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து மைக்ரேட் ஃப்ரம் லெகசி சர்வர்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு செட் இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நேம் பேஸ் பண்ணி ஒரு செட் இருக்கணும் அப்படின்னா அதுதான் கண்ட்ரோல் பிரேக். இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிரேக் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் கோ டு ஃபார்மேட் அண்ட் கண்ட்ரோல் பிரேக், எந்த காலம் வேணுமோ அந்த காலம் கொடுத்துக்கலாம். லைக் ப்ராஜெக்ட் எனேபிள்ட், ரைட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன, அதுக்கான டேட்டாலாம் இங்கே விசிபிள் ஆகிடும். பட் ட்ராக்கர் இதான் கண்ட்ரோல் பிரேக். இந்த கண்ட்ரோல் பிரேக்ல ஐ கேன் ஆட் சம் மோர் காலம் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் காலம்ஸ் ஐ கேன் ஆட், ரைட். அண்ட் ஹைலைட்ஸ் இதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஹைலைட்ஸ் எதுக்கு அப்படின்னா யூஸ்வல் இன்கேஸ் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தோம்னா எக்ஸல் நமக்கு என்ன விஷயம் தெரியும்னா ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலருக்கோ இந்த ஃபாண்ட் கலருக்கோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ஜெட்ல எனக்கு எந்தெந்த அமௌண்ட்லாம் பட்ஜெட் அமௌண்ட் 1 lakh மேலே இருக்கு, அவ்வளோ இருக்குமான்னு தெரியல, ஒரு 1000க்கு மேலே இருக்கு, இது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இங்கே நான் ஹைலைட்ஸில் போயிட்டு
highlights. பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்கணும் கொடுத்துட்டு பட்ஜெட் 1000 or above 1000 இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கலர் தெரியுதா, ஹைலைட் ஆகி தனியாக காமிக்குது. keys we will change some different colors. right, by the presentable வேல நம்மளுக்கு தேவையான ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக காமிக்கலாம். ஸோ யூஸ்வலாக இதுக்கு எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். பட் நம்மளுக்கு இருக்க டேட்டா விசிபிள் ஆகணும், நம்ம ஃபில்டர் பண்ண டேட்டா விசிபிள் ஆகணும் அப்படின்னா we can go for highlights, right? And row per page. இந்த பேஜ்ல எனக்கு எத்தனை ரோ விசிபிள் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்து வைக்கலாம். 5 rows, 1 rows, 10 rows, whatever it is நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அரல்ஸ் ஆல் ரோ விசிபிள் ஆகணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் அட்வைசபிள் வந்து 100 rows இல்லை 50 rows இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆல் rows கொடுத்தோம்னா நம்ம ஃபுல் டேட்டாபேஸில் உள்ள எல்லா ரெக்கார்டையும் எடுத்துருவோம். அந்த கேஸில் மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம், மேபி லிட்டில் பிட் ஸ்லோ ஆகலாம். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், கம்மியான ரெக்கார்டு கொடுத்துட்டு பேஜினேஷன் என்ன பண்ணிடலாம், ரைட்? அண்ட் சார்ட். இந்த டேட்டா பேஸ் பண்ணி நான் எதுவும் சார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் யூஸ் சார்ட், பார் சார்ட், லைன் வித் ஏரியா, பை சார்ட், எது வேணுமாலும் நான் இங்கே கொடுத்துக்கலாம் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ப்ராஜெக்ட் வைஸ் அப்ளை அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சார்ட் ஒன்று கிடைச்சிடும். ஸோ சார்ட் அப்படிங்கிற பட்சத்தில் சார்ட் அப்படிங்கிறது தனி டாபிக் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு ஒரு தனியான ப்ராசஸ் ஒன்று இருக்குது. சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், மல்டிபிள் சார்ட், அதை கஸ்டமைஸ் பண்ணுறது. பட் இது இல்லாமல் ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் இருக்குது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி, அந்த ரிப்போர்ட்டில் உள்ள ஒரு டேட்டா பேஸ் பண்ணி நான் ஒரு தனியாக ஒரு சார்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் கோ வித் ஆக்ஷன் அண்ட் சார்ட், ரைட்? குரூப் ஐ சேம், நம்ம ஒரு குரூப்பை பேஸ் பண்ணி நம்ம சம்மரைஸ் பண்ணோம், இல்லை அதை பேஸ் பண்ணி எதோ ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது குரூப் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். லைக் குரூப் ஐ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணலாம், இப்போது ப்ராஜெக்ட் நேமை பேஸ் பண்ணி சம் ஆஃப் பட்ஜெட் எவ்வளோ அண்ட் அந்த ப்ராஜெக்டில் உள்ள மினிமம் ஸ்டார்ட் டேட் எவ்வளோ, சாரி ஓகே, மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இங்கே கொடுத்துட்டு ஒரு காலம் மட்டும் வச்சுக்கணும். ஆர்எல்ஸ் if we need a multiple column also we can choose and select apply. So இந்த டேட்டாலேருந்து நம்மளுக்கு இது ஒரு டீட்டெயில் டேட்டா, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சம்மரைஸ்டு டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். in case if you want to customize இந்த காலம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா just remove that one and click apply changes. ஸோ அந்த டீட்டெயில் ரெக்கார்ட்லேருந்து ஒரு சம்மரைஸ் ரெக்கார்ட் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? அண்ட் பிவோட் எக்ஸல் எப்படி நம்ம பிவோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாம சேம் அஸ், ரைட்? ப்ராஜெக்ட் நேம், பிவோட் காலம் என்ன, பிவோட் ரோஸ் என்ன, பட்ஜெட். ஸோ இது எல்லாமே எங்கே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டீட்டெயில் ரெக்கார்ட் நிறையா இருக்குது. அந்த ரெக்கார்டு இல்லாமல் ஒரு சம்மரைஸ்டு டேட்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். These ஆப்ஷன்ஸ் ஆர் இன்பில்ட் இன் இன்டராக்டிவ் ரிப்போர்ட், ரைட்? அண்ட் ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப், சேவ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சேவ் ரிப்போர்ட் என்னன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம்னா அந்த ப்ராஜெக்ட் மேபி மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். எண்ட் யூசர் மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு எண்ட் யூசரும் தனக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். மேபி இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட்னா இப்போ அஸ் எண்ட் யூசர் எனக்கு என்னென்ன காலம் தேவை, அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் வேணுமா வேணாமா, இல்லை அதை பேஸ் பண்ணி நான் அதை சார்ட்டை கிரியேட் பண்ணுமா, இதையெல்லாம் வச்சு நான் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த கஸ்டமைஸ் பண்ண டேட்டாவை நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் சேவ் ரிப்போர்ட். ஸோ எனக்கு 2 ரிப்போர்ட் இருக்கும். ஒன்று இன்பில்டாக ஆல்ரெடி இருக்க ரிப்போர்ட் ஒன்று இருக்கும், டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கிறது. இன்னொன்று நான் கஸ்டமைஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ 2 ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட் எனக்கு தேவையோ அந்த ரிப்போர்ட்டை நான் டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? அதான்
ரிப்போர்ட் சேவ் ரிப்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸ். ஸோ எனிவேஸ் இது காமன் ஒன்று. எந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு மேபி சிஎஸ்வி ஆர் எக்ஸல் இது தேவைப்பட வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கேஸில் we can go for download and we can download it. ஸ்பெஷலி அபெக்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வியூ பண்ணுற டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் if you want to send it to somebody நம்ம இங்கே இமெயில் ஐடியை கொடுத்தோம்னா we can send. ஸோ எந்த இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடி யூசி சிசி பிசிசி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோம்னா இந்த டேட்டா ஒரு அட்டாச்மெண்ட்டாக அந்த பர்டிகுலர் யூசருக்கு போகும். விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் எந்த இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயிலுக்கு இது ஒரு அட்டாச்மெண்ட்டாக போகும். ரைட். ஸோ இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள். சிஎஸ்வி, HTML, எக்ஸல், PDF. ரைட். ஸோ as I said, subscription இந்த டேட்டாவை நான் கொடுத்துட்டு யாருக்கு இமெயில் போகணும்னு நான் கொடுத்துருக்கணும், சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி டெய்லி பேசிஸில் போகணுமா, மந்த்லி பேசிஸில் போகணுமா, வீக்லி பேசிஸில் போகணுமா அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்டு அண்ட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் போகணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா டெய்லி பேசிஸில் நான் எந்த டைம் சொல்கிறேனோ அந்த டைமுக்கு சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடும். ரைட். இதான் சப்ஸ்கிரிப்ஷன். இஸ் அ பவர்ஃபுல் ஃபீச்சர் அண்ட் ஹெல்ப். இது யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபெக்ஸில் உள்ள நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஹெல்ப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சம் மினிமம் அட்லீஸ்ட் சம் மினிமம் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை அந்த பர்டிகுலர் ஃபீல்டு ஆர் காம்போனண்ட் எதுக்கு வச்சுருக்காங்க, அதோட என்ன பர்பஸ், இந்த மாதிரி இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் நம்ம எல்லா நேரம் பார்த்தது. இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா என்டர்டெயின் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட இங்கே ஒரு சின்ன பேஜ் இருக்குது. இந்த பேஜில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ரைட். இது இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஸோ இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் இது எண்ட் யூசர் சைட் பண்ண வேண்டியது. எண்ட் யூசர் சைடு இல்லாமல் டெவலப்பர் சைடு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா so many options is available. ரைட். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது ரிப்போர்ட் நேம், ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே லொக்கேஷன் லோக்கல் டேட்டா பேஸ்லேருந்து வேணும், டைப் டேபிள் ஆர் வியூலேருந்து வேணுமா, எந்த டேபிள், இந்த டீட்டெயிலாம் இங்கே நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ கேட் சம் ஆர்டர் பை கிளாஸஸ், ஒரு ஃபில்டர் கொடுக்கணும் இல்லை வேர் கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்வலி வி நோ தட் இந்த லேஅவுட் பொசிஷன் என்ன இருக்கணும், பேரண்ட் ரீஜன் என்ன இருக்கணும், இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் காமன் ஃபார் ஆல் த பேஜஸ். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் வரும்போது வி கேன் சூஸ், வி கேன் டூ சம் கஸ்டமைசேஷன் இந்த ரிப்போர்ட். இது டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போது எனக்கு பார்டர்ஸ் தேவையில்லை, பார்டர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ கேன் டூ. அது மாதிரி சம் அட்வான்ஸ் லெவல் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள். ஹெட்டிங் லெவல் என்ன இருக்கணும், ஐட்டம் சைஸ் என்ன இருக்கணும், இது எல்லாமே சம் அட்வான்ஸ் லெவல் ஆப்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டை இன்னும் ப்ரெசன்டபுளாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ரிமூவ் பார்டர்ஸ், மேக்ஸிமைஸ் பட்டன். இன்கேஸ் எனக்கு இங்கே ஒரு மேக்ஸிமைஸ் பட்டன் வந்து டேட்டா மட்டும் விசிபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் செலக்ட் மேக்ஸிமைஸ் பட்டன். ஹெட்டிங் லெவலில் எந்த லெவலில் இருக்கணும், சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், இதெல்லாம் HTML ஆப்ஷன்ஸ் இன்னும் வெரி வெல். அண்ட் ஐட்டம் ஸ்பேசிங் எப்படி இருக்கணும், ஸ்பேசிங் வேணுமா, தேவையில்லையா, இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கணுமா, ஸ்லிம்மாக இருக்கணுமா, இதெல்லாம் காமனாக உள்ளது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் கிளாஸ். இன்கேஸ் இது ஒரு பிளைனாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் இதில் நான் சிஎஸ்எஸ் கிளாஸ் ஆட் பண்ணி அதோட டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறேன், அதோட ஹெட்டிங் சம்திங் நான் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வி கேன் டூ யூசிங் HTML அண்ட் சிஎஸ்எஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐகான். இன்கேஸ் எனக்கு ஐகான் எதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குது இந்த இடத்துல விசிபிள் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஐகான் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேண்ட்மார்க் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் வெரி காமன் ஃபார் ஆல் த ரிப்போர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார்ம்ஸ். லேண்ட்மார்க் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்கேஸ் இதை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிக் ஐடி, இன்கேஸ் இதை பேஸ் பண்ணி நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் jQuery இது யூஸ் பண்ணோன்னா ஸ்டாட்டிக் ஐடி யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், ஸ்டாட்டிக் ஐடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். இந்த பேஜ்லேயே பர்டிகுலர் நான் ஏதோ நோட்ஸ் எது கொடுக்கணும், இல்லை யூஸருக்கு விசிபிள் ஆகிற மாதிரி சம்திங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இது காமன் எல்லா பேஜ்லையும் அதை நான் கொடுத்துக்கலாம். அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த சர்வர் சைட் கண்டிஷன் ஐ திங்க் ஸோ யூ நோ வெரி வெல். சர்வர் சைட் கண்டிஷன் அண்ட் செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே காமனாக எல்லா ரிப்போர்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் உள்ளது. இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் கோ டு அட்ரிபியூட்ஸ் போனோம்னா என்னன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா, இது சிஸ்டம் என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த டேட்டா விசிபிள் பண்ணி பார்க்கறதுக்காக நம்மளுக்கு ஒரு லிங்க் ஒன்று சைடில் கொடுத்துரும். ரைட். இந்த லிங்கை யூஸ் பண்ண நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் மட்டும் வேணும்,
லிங்க் கிளிக் பண்ணி யூசர் யாரும் பார்க்கக்கூடாது, டேட்டா பார்க்கக்கூடாது, இல்லை பார்க்க வேண்டிய ரெக்யர்மெண்ட் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா, இந்த லிங்க் தேவையில்லைன்னு நினச்சோம்னா ஜஸ்ட் கோ டு அட்ரிபியூட்ஸ் அண்ட் லிங்க் காலம் இங்கே நான் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு கஸ்டம் டார்கெட் வேணுமா இல்லை எக்ஸ்க்ளூட் லிங்கே தேவையில்லையா அப்படின்ட்டு. இது லிங்க் பார்ட். அண்ட் அப்பியரன்சஸில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது. நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா சம்திங் நான் என்ன காமிக்கணும், எம்டின்னு காமிக்கணும் இல்லை பிளாங்காக காமிக்கணும், இதெல்லாம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜினேஷன். பேஜினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே ரைட் பாட்டமில் இருக்கு பாருங்க, இதுதான் பேஜினேஷன். இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் ரோஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 5 மட்டும் தான் விசிபிள் ஆகும். பட் பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் நான் எங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே தான் பேஜினேஷன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி 1 to 5, 6 to 10 இதை பேஸ் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேஜினேஷன் எனக்கு எந்த இடத்துல விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பேஜினேஷன்ஸ். ஸோ எனக்கு மல்டிபிள் டைப் இருக்குது. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா XY இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது இல்லாமல் XYZ ஃபார்மேட் வேணும், 3 டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல வரணும், இந்த பேஜினேஷன் எந்த இடத்துல விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறது டிஸ்பிளே பொசிஷன் இங்கே நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் லேசி லோடிங், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோஸ், இதெல்லாம் என்னென்னா பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணுது. இப்போ லேசி லோடிங் கொடுத்துட்டு என்ன பண்ணிவிட்டு நான் ரிப்போர்ட்டை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட்டராக லோட் ஆகும், கம்மியான டேட்டா மட்டும் லோட் ஆகும், எந்த விதத்துலையும் மற்ற யூசரோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ரைட். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் மெசேஜ். இன்கேஸ் எனக்கு டேட்டா எதுவும் விசிபிள் ஆகலை, டேட்டா பேஸில் இல்லை, இந்த ரிப்போர்ட்டில் டேட்டா இல்லைன்னா நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும், வென் நோ டேட்டா ஃபவுண்ட், அதை நான் இங்கே கொடுத்துக்கலாம். வென் மோர் டேட்டா ஃபவுண்ட். இன்கேஸ் நான் அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு 10,000 ரெக்கார்ட் மட்டும் தான் விசிபிள் ஆகணும்னு வச்சிருக்கேன். பட் 10,000 ரெக்கார்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூசருக்கு சம்திங் நான் ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணும், ரெக்கார்டு அதிகமாக இருக்குன்னு. ஸோ அந்த கேஸில் நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன், அது வென் மோர் டேட்டா ஃபவுண்ட். அண்ட் இங்கே பார்த்தோம் இல்லையா சம் ஆப்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே டெவலப்பர் கண்ட்ரோல் பேஸ்டு. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கு வேணுமா வேண்டாமா, இந்த பர்டிகுலர் யூசருக்கு தேவையா தேவையில்லையா, அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற பிளேஸ் இங்கே நம்ம இருக்குது. இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சர்ச் பார் வேணும்னா சர்ச் பாரில் என்ன கொடுக்கணும், இன்கேஸ் சர்ச் பார் நோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஏரியா நமக்கு விசிபிள் ஆகாது. அண்ட் ட்ராப் டவுன், ஃபைண்டர் ட்ராப் டவுன் வேணுமா வேணாமா, ஃபைண்டர் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா அந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃபைண்டர் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் செலக்ட் லிங்க்ஸ், ரோ பர் பேஜ் செலக்டர். இங்கே ரோ பர் பேஜ் செலக்டர், யூஸ்வலாக ரோ பர் பேஜ் செலக்டர் இங்கே நமக்கு இருக்குது. இன்கேஸ் நான் இங்கேயே செலக்ட் பண்ணி பார்க்கணும் அந்த யூசருக்கு தேவை அப்படின்னா we can enable this one. ரைட். அண்ட் சர்ச் பட்டனோட லேபிள் சேஞ்ச் பண்ணோம். இங்கே கோன்னு இருக்குது, சம்திங் நான் எதுவும் என்ன கொடுக்கலாம், சர்ச் எப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே இந்த லேபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ரோ, இந்த பேஜில் மேக்ஸிமம் ரோ எவ்வளோ ஷோ ஆகும் அப்படின்னு காமிக்கிறது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் மெனுவில் உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஆக்ஷன்ஸ் இந்த யூசருக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு இன்கேஸ் நாங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் டவுன்லோட் தேவையில்லை, அவர் டவுன்லோட் பார்க்க வேண்டிய ரெக்யர்மெண்ட் இல்லை அப்படின்னா டவுன்லோட் எஸ் ஆர் நோ, சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, ரீசெட் தேவையில்லை, இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேனோ அந்த ஆக்ஷன் மெனுவில் அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது டெவலப்பர் எண்டில் உள்ளது. ரைட். அண்ட் பேஜோட ஹெட்டிங், ஐகான் வியூ எப்படி இருக்கணும், டீட்டெயில் வியூ என்ன இருக்கணும், சம் அட்வான்ஸ்டு ஆப்ஷன். இமெயில் இன்கேஸ் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துருந்தோம், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எந்த அட்ரஸ்லேருந்து இமெயில் போகணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இமெயில். அண்ட் ஆரக்கிள் டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டெக்ஸஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்டிங். ஸோ அதை நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இங்கே ஒரு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தோம். இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் பிடிஎஃப், எக்ஸல் இதெல்லாம் இருக்குது. இன்கேஸ் நான் பிடிஎஃப் கொடுத்தேன்னா எனக்கு பிடிஎஃப் கொடுக்கும்போது சம் கஸ்டமைஸ்டு வேலை எனக்கு வேணும், அரேல்ஸ் சம் ப்ரெசன்டபிள் வேலை அந்த பிடிஎஃப் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே நான் கொடுத்துக்கலாம். என்ன டைப் வேணும், லெட்டர் வேணுமா, A4 வேணுமா, லீகல் வேணுமா, as well as லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரைட், யூனிட்ஸ் எப்படி இருக்கணும், பிக்சலில் இருக்கணுமா, சென்டிமீட்டரில் இருக்கணுமா, இன்ச்சஸில் இருக்கணுமா, பார்டர் கலர் என்ன இருக்கணும், இன்கேஸ் நான் இதை பேஸ் பண்ணி பார்டர் கலர், அண்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஃபாண்ட் நேம் என்ன இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும், அண்ட் காலம் ஹெட்டிங் எல்லாம் எந்த கலரில் இருக்கணும். ஸோ நான் ஒரு ரெக்கார்டு பிரிண்ட் பண்ணும்போது இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்லேருந்து ஒரு ரெக்கார்டை நான் டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கணும், ஃபாண்ட், ஹெட்டிங், டேட்டா, இது எல்லாம் எந்தெந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறது பிரிண்டிங் அப்படிங்கிற போர்ஷனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் குரூப்பிங். இன்கேஸ் நான் எதை காலம் குரூப் பண்ணி கொடுக்கணும், இதை வந்து டூரேஷன் அப்படின்னு ஒரு காலம் போட்டு குரூப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா காலம் குரூப்பிங். அண்ட் சேவ்டு ரிப்போர்ட்ஸ். இன்கேஸ் நான் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ், இங்கே ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, சேவ், இந்த சேவை பேஸ் பண்ணி நான் மல்டிபிள் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் எதுவும் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா
அந்த சேவ்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். இன்கேஸ் டைனமிக் ஆக்ஷன் இதில் எதுவும் டைனமிக் ஆக்ஷன் இந்த ரிப்போர்ட்டுக்கு எதுவும் டைனமிக் ஆக்ஷன் கொடுத்துருந்தோம்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். டைனமிக் ஆக்ஷன் இந்த சென்ஸ் நான் ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், புதுசாக ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணோன்னா எனக்கு டேட்டாபேஸ் டேபிளுக்கு ரெக்கார்ட் போயிடுச்சு. பட் எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் அஸ் யூஷுவல் இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு வரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா அது ப்ரௌசர் பேஸ்டு டேட்டாபேஸில் டேட்டா இருக்கும், பட் டேட்டா எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். பட் நான் ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ டைனமிக் ஆக்ஷன் அது நம்ம இங்கே எழுதிக்கலாம். ரைட், இதுதான் இன்டராக்டிவ் ரிப்போர்ட் ப்ராசஸ். இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ். தென் we can go with classic reports. So we know புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறோன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு பேஜ்லேருந்து கிரியேட் பண்ணலாம். நான் கிரியேட் பண்ண கிளிக் பண்ணி நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். and here classic report same as பேஜ் நம்பர் கொடுக்கணும், பேஜ் மோட் என்ன மோட் அப்படின்னு நான் சொல்லணும், ஃபார்ம் தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் as usual என்ன டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எந்த டேபிள் RBib or query we can choose and table same as நான் அந்த ப்ராஜெக்ட் டேபிளே திரும்ப நான் எடுத்துக்கிறேன். navigations if it is required we can provide the navigations and click create page, press OK. ரைட், நம்மளுக்கு கிளாசிக் ரிப்போர்ட் இங்கே விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ கிளாசிக் ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், கிளாசிக் ரிப்போர்ட் லைக் டேட்டா என்ட்ரி ரிப்போர்ட். ஆல்ரெடி எனக்கு ஒரு பிளைன் டேட்டா இருக்குன்ற அந்த டேட்டா எடுத்து நான் விசிபிள் பண்ணி பார்க்கணும். ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதை எடுத்து நான் விசிபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிளாசிக் ரிப்போர்ட் போயிடலாம். ஏன்னா அந்த நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு வேற எதுவும் ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல, வேற எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறதில்ல அப்படின்னா இன்டராக்டிவ் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது மேபி அதோட லோட், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட டூல்ஸ் எல்லாம் லோட் ஆகிற போது மேபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த கேஸில் நான் பிளைனாக ஒரு டேட்டா தான் காமிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் we can go with classic report. ரைட், இந்த கிளாசிக் ரிப்போர்ட்லேயும் சம் ஃபீச்சர் இஸ் அவைலபிள் லைக் சார்ட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் I can download, if I enable the download I can able to download. சேம் as காமனாக உள்ளது என்னன்னா இந்த சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரிட்டியாக மாற்றிக்கிறது. இன்கேஸ் நான் அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் சேம் as ஃபாண்ட் இதெல்லாம் ஒரு சிஎஸ்எஸ் ஒரு பர்டிகுலர் சம் ஆஃப் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா எஸ் we can do that. கிளாசிக் ரிப்போர்ட்டில் டெவலப்பர் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளி இங்கே அப்பியரன்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டாக வேணுமா இல்லை ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வேணுமா, இந்த மாதிரிலாம் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா மேக்ஸிமைஸ் பட்டன் சேமஸ் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மேக்ஸிமைஸ் பட்டன் ஐக்கான் ஷோ ஆகணுமா, பாடி ஹைட் எப்படி இருக்கணும், ஸோ அதோட ஹெட்டர் விசிபிளாக இருக்கணுமா இல்லை ஹிடனாக இருக்கணுமா, எஸ்என்ட் என்ன இருக்கணும், ஜஸ்ட் டைட்டில் கலர்ஸ் என்ன இருக்கணும், ஸ்டைல் என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் இதுக்கு அப்ளிகபிள் ஆகணும், இது எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ரைட், அண்ட் சம் ஆர் அடிஷ்னல்ஸ் இந்த ஒவ்வொரு காலம் அண்ட் ஒவ்வொரு ரோ அதோட வித் ஹைட் ஸ்பேசிங் ஐட்டம் சைஸ் லேபிள் எப்படி இருக்கணும், இது எல்லாமும் நம்ம எங்கே கொடுத்துக்கலாம்னா டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன்ஸில். as well as if we want to add some CSS for the particular report we can add the CSS and accessibility landmark same as static ID and anyways இது region display sector நம்ம கொடுக்கலாம். in case requirement இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். and rest of other same as other pages, right? And next one is attributes. So the maximum in the classic report, interactive report இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த ரீஜன் லெவலில் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்காது, காமனாக இருக்கும். பட் அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு போய் தேடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அட்ரிபியூட்ஸ் போய் பார்த்தோம்னா தெரியும். ரைட், இன்கேஸ் இது டெம்ப்ளேட் என்ன இருக்கணும், நான் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன் கிளாஸுக்கு. இது எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் டைம்லைன் டெம்ப்ளேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எஸ் ஐ கேன் யூஸ். பாருங்கள் நம்ம இந்த டேட்டா இதில் அப்படியே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன்.
டைம்லைனில் மாறிடுச்சு. ஸோ டைம்லைனில் மாறுறதுக்கு இது ஒரு டைம்லைன் டெம்ப்ளேட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம், இந்த ஒவ்வொன்றுக்கும் காலம் நான் அசைன் பண்ணணும். இது இல்லாமல் நான் வேறு எதுவும் டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ண அப்படின்னா எஸ் ஐ கேன் பேட்ச் லிஸ்ட். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வியூ. இதுக்கு ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் என்ன நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இல்லை சம்திங் கரெக்ட் பண்ணோம் அதெல்லாம், ரைட்? வி நீட் டு டூ சம் சிஎஸ்எஸ் ஒர்க் அண்ட் some customization பண்ணோம்னா இது நம்மளுக்கு விசிபிள் will be pretty, right? So as well as இது எல்லாமே ஒவ்வொரு டெம்ப்ளேட், இந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் விசிபிள் ஆகிடும், ரைட்? அண்ட் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் சிஎஸ்எஸ் அண்ட் பேஜினேஷன், சேம் அஸ் பேஜினேஷன். இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் பேஜினேஷன் என்ன பார்த்தோமோ சேம் பேஜினேஷன் இங்கே, ரைட்? அண்ட் சேம் அஸ் லேசி லோடிங் என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் ரெஃப்ரெஷ், அண்ட் தீஸ் ஆர் த வெரி காமன் ஆப்ஷன்ஸ். இங்கே சார்ட்டிங் எப்படி இருக்கணும், அண்ட் இன்கேஸ் அட்வான்ஸ்ட் லெவல் எதுவும் கஸ்டமைசேஷன் இந்த ரிப்போர்ட்டில் பண்ணணும், லைக் சேம் அந்த சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணி இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நம்ம எதுவும் இல்லை டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் we can go with custom attributes. எஸ், இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நான் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் எதுவும் அடிஷ்னலாக அந்த டேட்டா எதுவும் வேணும் அப்படின்னா சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட்டில் கொடுத்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட் நான் கொடுக்குறேன். டவுன்லோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்வி செப்பரேட்டர் என்ன வேணும், ஏன்னா we can able to download CSV only. This cases CSV அப்படின்னு எடுத்தோம்னா சிஎஸ்வி செப்பரேட்டர் என்ன இருக்கணும், என்க்ளோசர் பை என்ன இருக்கணும், லிங்க் டெக்ஸ்ட் என்ன இருக்கணும், டவுன்லோட் பண்ணுற ஃபைல் நேம் என்ன இருக்கணும். இன்கேஸ் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட் எதுவும் இருக்கணுமா, தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன், பட் இந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் அப்படின்னு தெரியுமா, தெரியாது. ஸோ ஜஸ்ட் டைட்டில் மட்டும் கொடுக்காம நான் அந்த இதுக்குள்ளே அடிஷ்னலாக ஒரு நோட் ஒன்று கொடுக்கணும். நோட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுற சிஎஸ்வி ரிப்போர்ட்டில் நான் அடிஷ்னலாக நோட் ஒன்று கொடுக்கணும், இல்லை இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி அதுலேருந்து சம் நோட்ஸ் ஒன்று கொடுக்கணும். அது எல்லாமே இங்கே நான் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் இங்கே எதுவும் கொடுக்கல, பிளைனாக இருக்குது, இங்கே நான் ஒரு ஃபில்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு, லைக் எனக்கு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஃபில்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டரை பேஸ் பண்ணி டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த ஃபில்டரோட டேட்டாவும் விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன், ஸ்டார்ட் டேட் 1st ஆகஸ்ட் 31st ஆகஸ்ட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண டேட்டாவை நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா ஐ கேன் கோ வித் சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட். இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்டிங். இன்கேஸ் பிரிண்டிங் வேணும், அந்த ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னா பிரிண்டிங் எனேபிள் பண்ணிட்டு பிரிண்டிங் எனேபிள் பண்ண உடனே சேமஸ் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் இங்கே நம்மளுக்கு அட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? ரன் பண்ணோன்னா டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் ரெண்டு ஆப்ஷனும் இங்கே வந்துருச்சு, ரைட்? அண்ட் இன்கேஸ் நம்ம இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம்ல, ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பண்ணி எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மேபி நம்ம எல்ஓவியாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை டேட் ரேஞ்சாக இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் ஐ கேன் ஆட் பேஜ் ஐட்டம். இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ். ஓகேவா? தனியாக ஒரு ரீஜன் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ரீஜன் வச்சுருக்கேன். இந்த ரீஜனுக்குள்ள இதை வச்சிடறேன். இதை ஒரு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரிப்போர்ட்ஸ் இதுக்குள்ள ஸ்டேட்டஸ் அண்ட் இதில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துட்றேன். body create button submit.
ரைட். ஸோ இங்கே நான் என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறோனோ கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்தேன்னா அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வரணும் அப்படின்னா we can do that. இது காமன் ஃபார் ஆல் த ரிப்போர்ட்ஸ். இது கிளாசிக்கு மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லை, எல்லா ரிப்போர்ட்லேயும் நம்ம பண்ணலாம். சிம்பிளி என்ன ஐட்டம் கொடுக்குறோமோ அந்த ஐட்டம் எடுத்துட்டு I can go where class status column status equal right where classல இப்படி நான் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் வேணுமோ அந்த ஸ்டேட்டஸை கொடுத்து சப்மிட் பண்ணாலும் எனக்கு ரெக்கார்டாக விசிபிள் ஆகிடும். இப்போ எம்டியாக கொடுக்குறேன், எதுவும் வரல. அண்ட் அனதர் ஒன் ஆப்ஷன், இது இல்லாமல் இப்போ நம்ம வியூ சம்திங் எழுதியிருக்கோம் அப்படின்னா இல்லை ஒரு டேபிள்லேருந்து டைரெக்டாக கொரியை வச்சு செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு SQL கொரி எனக்கு இங்கே விசிபிள் ஆகிடுச்சு. வி நோ தட் வேர் கண்டிஷனில் அதை கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஸ்டேட்டஸ் பிஃபோர் ஸ்டேட்டஸ் இங்கே நான் கொடுத்துட்டு எனக்கு என்ன ரெக்கார்ட் தேவையோ அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். இந்த ஸ்டேட்டஸ் இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ என்ன ரெக்கார்டு கொடுக்குறோனோ அது மட்டும் தான் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்டு அப்படின்னு கொடுத்தோம்னா கேஸ் சென்சிட்டிவ், ஸோ க்ளோஸ்டு டேட்டா மட்டும் வருது. ரைட். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவை. இன்கேஸ் நான் டேட்டா கொடுக்காம இதை பிளாங்காக விட்டுட்டு சப்மிட் கொடுத்தோன்னா எல்லா டேட்டாவும் வரும் அப்படின்னா சிம்பிளி வி கேன் ஹேண்டில் இட் அஸ் ஆர் this particular data, this particular field is null. ஸோ எனக்கு எப்போ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் கொடுத்தனா வரும், ஆர்எல்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் பிளாங்காக இருந்துச்சுன்னா வரும். நான் ஒரு டேட்டா கொடுத்து ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு விசிபிள் ஆகும் அந்த டேட்டா மட்டும். அண்ட் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக வச்சுருக்கோம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இல்லாமல் நான் ஒரு எல்ஓவி கொடுக்குறேன், நான் ஒரு செலக்ட் லிஸ்ட்டாக கொடுக்குறேன்னு வச்சுப்போம். செலக்ட் லிஸ்ட். ரைட். இந்த செலக்ட் லிஸ்ட்டுக்கு நான் உங்கள் டேட்டா கொடுக்கணும். என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டாட்டிக் வேல்யூஸ் கண்ட்ரோல்டு க்ளோஸ்டு pending. Okay. So the select பண்ணி pending மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். ரைட். இந்த சப்மிட் கொடுக்காம இப்போ எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சப்மிட் கொடுக்க மாட்டேன். நான் எப்போ எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறோனோ அப்போல்லாம் எனக்கு இந்த டேட்டா சப்மிட் கொடுக்காம அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் ஆகி வரணும் அப்படின்னா we can do some dynamic actions. Create dynamic actions. இந்த கிளாசிக் ரிப்போர்ட்டில் ஸ்பெஷலி ஃபார் கிளாசிக் ரிப்போர்ட் என்னன்னா change, refresh, action refresh. என்ன ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா ரீஜன், எந்த ரீஜன் கேட்டிங்கன்னா கிளாசிக். ஏன்னா கிளாசிக்கில் தான் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வச்சுருக்கேன். அந்த ரீஜனில் இந்த ரீஜன் தனியான ரீஜன், இதில் நம்மளுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், காம்போனன்ட்ஸ் வச்சுருக்கோம். கிளாசிக் அப்படிங்கிற ரீஜனில் மட்டும் தான் டேட்டா இருக்குது. ஸோ சேவ் அண்ட் ரன். இங்கே பாருங்க, நான் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் ஒரு இன்னொரு வேலை பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா I have to select and page submit to the item. ரைட். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இன்கேஸ் எனக்கு பட்டன் தேவையில்லை, அந்த பட்டன் தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாசிக் ரிப்போர்ட்டில் நான் எப்போ எல்லாம் இது ஒரு ஐட்டம் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் வச்சு இது சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும், அரேல்ஸ் இந்த ரீஜன் ரெஃப்ரெஷ் ஆகி டேட்டா ஃபில்டர் ஆகும். ரைட். இது கிளாசிக் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதான் கிளாசிக் ரிப்போர்ட்டோட ப்ராசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். தென் we can go with interactive grid. Page, interactive grid and grid
ஃபார்ம் எதுவும் தேவையில்ல. சேம் நம்ம ஒரே டேபிளில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சேம் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம இப்போ ரெண்டும் பார்த்தது ஒரு ரிப்போர்ட்ஸ். நம்ம இதில் டேட்டா இருக்கிற டேட்டா விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். சேம் பேஜில் நம்ம எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் இன்டராக்டிவ் கிரிட். ஸோ இந்த கிரிட்டில் நம்ம டேட்டா கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இங்கே நான் எதுவும் கரெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அப்போ கிளிக் பண்ணால் இதே எனக்கு விசிபிள் ஆகலை. அட் த சேம் டைம் நான் எதுவும் டபுள் கிளிக் பண்ணாலும் என்னால் கரெக்ட் பண்ண முடியல. டேட்டா மட்டும் தான் விசிபிள் பண்ணி பார்க்க முடியுது. இது இன்டராக்டிவ் கிரிட். சேம் அஸ் இன்டராக்டிவ் ரிப்போர்ட் உள்ள மாதிரி இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் உள்ள மாதிரி we can do some customization based on our requirement. இன்கேஸ் இதில் எடிட் எதுவும் விசிபிள் ஆகலை. இன்கேஸ் எனக்கு டேட்டா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கோ டு கிரிட், அட்ரிபியூட்ஸ், எடிட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இங்கே எனேபிள்டு எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு எடிட் பண்ணிக்க முடியும். ரைட், எனேபிள்டு எஸ் கொடுத்து விட்டு ரன் பண்ணுறேன். ரைட், இதில் பிரைமரி கீ டிஃபைன் பண்ணணும். இதில் பண்ணல. ரைட், ஸோ இங்கே நான் கொடுத்துட்டு டேபிள் ஐடி ஓகே அண்ட் எடிட் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணணும், சம் ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிள் லைக் ஆப்ரேஷன் காலம் எனேபிள் பண்ணணும், லாஸ்ட் அப்டேட் டேட் காலம் என்ன காலம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆட் அப்டேட், இது என்னென்னா ஆத்தரைசேஷன், இது எல்லாருக்கும் விசிபிள் பண்ணி கொடுக்கக்கூடியது, பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது. ஸோ பாட்டம் ஆஃப் தட் as usual lazy loading pagination இந்த ப்ராசஸ். பட்டன் லேபிள் என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இங்கே. அண்ட் டவுன்லோட் ப்ராசஸ், டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸில் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் ரீஜனுக்குள்ள வந்தோம்னா இந்த டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த டேபிளோட பிரைமரி கீ என்னன்னு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணோம், எந்த காலமோ அந்த காலமோ பிரைமரி கீ எஸ் அப்படின்னு என்ன பண்ணணும். சோர்ஸ் பிரைமரி கீ எஸ் என்ன பண்ணிட்டு திரும்ப நான் ரன் பண்ணுறேன். I can able to see the data as well as I can able to edit. Right? Name NEC project. Data ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ். என்ன ரீசன்னா இது வந்து எனக்கு பிரைமரி ஐடி, இதை நான் எடிட் பண்ண முடியாது, அதனால எரர் எனக்கு. சேம் டைம் ஐடி பிரைமரி கீ query only. டேட்டா சேஞ்சஸ் ஆயிடுச்சு, டேட்டா பேஸில் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது போல் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஐ கேன் ஏபிள் டு வியூ அஸ் வெல் அஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஆட் அ நியூ ரோஸ் கிளிக் ஆட் பட்டன் வி கேன் ஏபிள் டு ஆட். ரைட், என்ன டேட்டா தேவையோ அதை ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ரைட், அண்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம். அஸ் வெல் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் த ரோ யூ கேன் டெலீட் இட். சிம்பிளி கிளிக் சேவ், click edit, save, that's it. So இதில் interactive gridல என்ன பண்ணலாம், we can able to view the data as well as we can do all the DML operations, insert, update, delete, right? இதுதான் interactive grid. So அதை தாண்டி as usual all the reports we have some attributes as well as printing options. We can do some customization using these options. இது interactive grid, right? So இதில் நார்மல் இன்டராக்டிவ் ரிப்போர்ட், கிளாசிக் ரிப்போர்ட், கிரிட் இது ரெண்டுக்குள்ள மெயின் ஃபீச்சர் அப்டேட் பண்ணிக்கலாம். டிஎம்எல் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதுதான். தென் we can go with another one option is another one page. Create facet search like e-commerce sites. இங்கே போயிட்டு நான் இங்கே சேம் ரிப்போர்ட்ஸ் எனக்கு விசிபிள் ஆகிறதுக்கு எந்த டேபிள், ப்ராஜெக்ட்ஸ் டேபிள், கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் இங்கே எனக்கு டிஸ்பிளேஸ் எந்த டைப்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குது. ஒன்று லிஸ்ட் ரிப்போர்ட் லைக் இன்டராக்டிவ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் பேசிஸில் வேணுமா, இல்லை கார்ட்ஸ்
கிளாசிக் ரிப்போர்ட்ஸ்லேயே டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் பார்த்தோம்னா கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சின்ன சின்ன குட்டி குட்டி கார்ட்ஸாக வேணும்னா கார்ட்ஸ், இது 2 ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் பேஸில் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று பண்ணுறோம், இல்லை ஒரு எம்ப்ளாயி பேஸில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணுறோம், இங்கெல்லாம் பார்த்தோம்னா கார்ட்ஸ் பேஸில் கொடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அஷ்யூம் தட் ஒரு எம்ப்ளாயி பேஸில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணுறோம், அங்கே லிஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்காம ஒரு கார்டு ரிப்போர்ட் கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கார்டு ஒன்று இருக்கும், அந்த கார்டில் எம்ப்ளாயோட இமேஜ், எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வெரி மினிமமாக தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு கார்டில் எம்ப்ளாயோட இமேஜ் கொடுக்குறோம், எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் கொடுக்குறோம், எப்போ ஜாயின் பண்ணாரு, லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னா அந்த கேஸில் கார்ட்ஸ் போடலாம். சேமஸ் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இ-காமர்ஸ் யூஸ்வலி என்ன ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அந்த கேஸில் சின்ன ஒரு கார்டு ஒன்று வச்சு அந்த ப்ராடக்டோட இமேஜ், அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இட் வில் பி மச் அட்ராக்டிவ், அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த கேஸில் we can go with cards, or else just ஒரு displayed data மட்டும் தான், ஒரு லிஸ்ட் டேட்டா மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா we can go with report. ஸோ நான் ரிப்போர்ட்டுக்கு போகிற அப்போதைக்கு create page, yes, first data set is created now, simply run. Right, எனக்கு இங்கே ரிப்போர்ட் வந்துருச்சு, பட் அடிஷ்னல் காலம் எதுவும் வரல. இன்கேஸ் எனக்கு தேவை அப்படின்னா நான் இங்கே அடிஷ்னல் காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஐ கேன் இஃப் யூ வாண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கலாம் சம் காலம். எனிவேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பேஜ் ஐட்டம்ஸ், நான் ஐட்டம் தான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு we create once again. Let's enter search, click next, table, projects, click next. Can go with some other table. ஓகே, இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு விசிபிள் ஆயிருக்கு சம் பேஜ் டேட்டட் ஐட்டம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ ஐட்டம்ஸ் நம்ம we can able to see static ID, project lead, இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு ஃபேஸ் டேட்டா சர்ச்சில் ஃபில்டர் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐ கேன் கிளிக் கிரியேட் பேஜ். ரன். ஸோ லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஃபில்டர் எல்லாம் அவைலபிள் இருக்குது, ரைட் சைடு டேட்டா இருக்குது. ரைட், ஸோ நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அதில் வந்து சம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் பேஸ்டு டேட்டாவோ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. பட் இந்த டேபிள் டேட்டாவில் நம்ம அதை கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா மல்டிபிள் ஃபில்டர் இஸ் அவைலபிள், ஸ்டேட்டஸ், ப்ராஜெக்ட் லீட், பட்ஜெட், கிரியேட்டட் பை யார், இந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளீட்டட் 9 இருக்குது, இன்கேஸ் அந்த 9 என்னென்னு பார்க்கணும்னா கம்ப்ளீட்டட் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் கம்ப்ளீட்டட். நான் கிளிக் பண்ண உடனே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இதை பாருங்கள் கம்ப்ளீட்டட். இப்போ நான் எதுவும் கொடுக்கல, ஓவரால் கொடுத்துருக்கேன். இல்லை கம்ப்ளீட்டட் 9, கம்ப்ளீட்டட் 9ல் இந்த ப்ராஜெக்ட் லீட், இந்த லிசலி ப்ராஜெக்ட் லீடில் உள்ளது 6 லைன் ஐட்டம் இருக்குது. இன்கேஸ் அந்த கம்ப்ளீட்டட் நான் ஃபில்டர் பண்ணேன்னா பாருங்கள் 6லேருந்து சேஞ்ச் டு 5. ஸோ நான் ஃபில்டர் பண்ண அந்த ஃபில்ட்ரேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி வித்தின் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் லைன் ஐட்டமும் சேஞ்சஸ் ஆகும். ரைட்,
பட்ஜெட் இதை பேஸ் பண்ணி நான் அது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இது மாதிரி மல்டிபிள் டேட்டா இருக்கும்போது அதோட ஃபில்டரை லெஃப்ட் சைடில் நான் கொடுத்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நான் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஃபில்டர்லாம் நம்ம மேலே கொடுக்கலாமா, ஒரு இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் வி ஹவ் டு டூ சம் மோர் ஒர்க். இப்போ இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி ஐட்டம் கிரியேட் பண்ணணும். அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்காக தனியாக வி ஹவ் டு ரைட் சம் சிஎஸ்எஸ், அதுக்கு தனி சிஎஸ்எஸ் எழுதணும். அட் த சேம் டைம் அதுக்கு சம் டைனமிக் ஆக்ஷன் ஆர் ஜேக்வரி நம்ம எழுதிருக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் ஃபேஸ் ரேட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் சூஸ் பண்ணுறோம், ஒரு பேஜை மட்டும் கிரியேட் பண்ணுறோம். இந்த வேலையெல்லாம் அபெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது வித் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங், ரைட்? In case and இதை பேஸ் பண்ணி if you want to view the chart, இந்த ஃபில்டர் ஒவ்வொரு ஃபில்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு மெனு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ சார்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சார்ட் பார்க்கணும், இந்த இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி நான் ஒரு சார்ட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு வியூ அண்ட் போத் பார் சார்ட் அண்ட் பை சார்ட் ரெண்டுமே இதுக்கு அவைலபிள் இருக்கு, ரைட்? அண்ட் இங்கே எடிட் பண்ணி போது பார்த்தோம்னா நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த பேஜ் கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு சிஸ்டம் காமிச்சுது எந்தெந்த ஐட்டம்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு, கொடுக்குற கேப்பபிளாக இருக்கு, எந்தெந்த ஃபீல்ட் எந்தெந்த காலம்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த காலம்லேருந்து எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஈவன் நம்ம செலக்ட் பண்ணல, நம்ம அப்படியே ஓப்பனாக விட்டோம். இன்கேஸ் தேவைன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் தனியாக ஒரு ரீஜன் கிரியேட் ஆயிடுச்சு. எந்த டேபிள் சொன்னோமோ அந்த டேபிள்லேருந்து ஒரு கிளாசிக் ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, ரைட்? இந்த ரீஜனை பார்த்தோம், இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிக் ரிப்போர்ட் ரீஜன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் டேட்டா சர்ச். இது ரெண்டும் எந்த இடத்துல லிங்க் பண்ணுறோம், இது ஒரு கிளாசிக் ரீசன், தனியான ஒரு ரீஜன் இருக்கு. இது ரெண்டும் எந்த இடத்துல லிங்க் பண்ணுறோம், இந்த ரீஜனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா சர்ச் ஒர்க் ஆகணும் அப்படின்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டு ரீஜன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அஷ்யூம் தட் இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேட்டா சர்ச் இல்லாமல் தனியாக ஒரு செப்பரேட் ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், ஒரு கிளாசிக் ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாசிக் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் டேட்டா சர்ச் அந்த ரீஜனை எனேபிள் பண்ணி விடுறோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபில்டர்டு ரீஜன் அப்படிங்கிற இடத்துல ரீஜன் நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்? இன்கேஸ் நான் மல்டிபிள் ரீஜன் வச்சிருக்கேன் அப்படின்னா எனிவே வி கேன் செலக்ட் ஒன்லி ஒன் ரீஜன், ஒரு ரீஜன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அது எந்த ரீஜன் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்துக்கலாம், ரைட்? அண்ட் இதில் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு. இந்த ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் குரூப், இது எல்லாமே செக் பாக்ஸ் குரூப் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாமே நான் வேற ஏதோ ஐட்டம் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு இன்புட் ஃபீல்டு. எனக்கு செக் பாக்ஸ் குரூப் இல்லாமல் நான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வி கேன் யூஸ் இன்புட் ஃபீல்டு. இல்லை ரேடியோ குரூப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா ரேடியோ குரூப். இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அண்ட் லேபிள் என்ன இருக்கணும், அதோட லேபிள் ஷோ ஆகணுமா இல்லையா, இல்லை மல்டிபிள் என்ட்ரியா சிங்கிள் என்ட்ரியா. இப்போ செலக்ட் பண்ணது எல்லாமே மல்டிபிள் என்ட்ரியில் வச்சுருக்கோம். மேனுவல் என்ட்ரிஸ் வேணுமா, சீக்வன்ஸ், இது எல்லாமே நார்மல் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே இதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வேல்யூ சிஸ்டமாக எடுத்துகிட்டு வந்துருச்சு, ரைட்? பட்ஜெட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணும்போது பட்ஜெட்டில் உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துருச்சு. பட் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துச்சு, ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணுங்க இந்த டேட்டா எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆர் யூசிங், எவ்ரி செகண்ட் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பேஸில் நம்ம ஸ்டாட்டிக் வேல்யூஸ் போக முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு SQL கொரி ஒன்று எடுத்துட்டோம்னா சேஞ்ச் ஆக இந்த டேட்டாவும் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் இங்கே இருக்க டேட்டாவும் சேஞ்ச் ஆகிடும், ரைட்? ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது. வி கேன் சேஞ்ச் இட் ஆஸ் த SQL கொரி அண்ட் சம் மோர் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். கவுண்ட் எத்தனை இருக்கணும், டிஸ்பிளே எவ்வளோ ஷோ ஆகணும், இது எல்லாமே இங்கே நம்ம இருக்குது, ரைட்? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாட்டம் இங்கே ஒன்று இருக்கு. இது எந்த காலம் பேஸ் பண்ணி எடுக்கணும், டேட்டா பேஸில் உள்ள எந்த காலம்லேருந்து வரணும் அப்படின்னு இங்கே நம்ம சொல்லணும், ரைட்? அதையும் நம்ம சொல்லிட்டோம். அண்ட் சர்வர் சைட் கண்டிஷன் பேஸ்ட் ஆன் சம் ஆத்தரைசேஷன், ஆத்தன்டிகேஷன், சம் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் டேட்டா செட்ஸ். ஆஸ் வெல் அஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிரியேட்டிஸ் இல்லையா, ஒன்றும் உங்களுக்கு லிஸ்ட் ரீஜனாக வேணுமா இல்லை கார்டு ரீஜனாக வேணுமாட்டு. நான் என்ன கொடுத்துருந்தோம்னா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்கேஸ் நம்ம கார்டு ரீஜன் இப்போ தேவை, நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தேவை அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். கோ டு அட்ரிபியூட்ஸ், நம்ம இங்கே கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ரைட்?
கார்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகும். ஈவன் நம்ம கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துருந்தோம்னா இதுக்கான வேல்யூ அப்ளிகபிள் ஆயிருக்கும். ஈவன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணோம்னா we can change it. Then ஸ்டாண்டர்ட்ல வச்சிடறேன் நான். Now எனக்கு இந்த ஃபில்டர்ஸ் மட்டும் பத்தாது, இது இல்லாமல் அடிஷ்னலாக சம் ஃபில்டர்ஸ் இருக்கு. லைக் ப்ராஜெக்ட் லீட், ஸ்டேட்டஸ், நேமை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபில்டர் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், யூ கேன் கோ டு ஃபேஸிட்ஸ் அண்ட் கிளிக் கிரியேட் ஃபேஸிட்ஸ். இங்கே என்ன டைப் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கணும். நேம், லைக், நேம், செக் பாக்ஸ் ப்ரூஃப் என்ன, நேம் அண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் வேல்யூஸ், வாட் எவர் இட் இஸ், ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுத்தாங்க. இங்கே காலம், நேம் இது எல்லாமே மேப் பண்ணி விட்டிங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபில்டர் ஒன்று எனேபிள் ஆகிடும். ரைட், தட் இஸ் த வே ஃபார் கிரியேட்டிங் நியூ ஃபர்ஸ்ட் டேட்டா சர்ச் அண்ட் இஸ் டேட்டா ஃபீல்ட். Right, so now we can go with cards. So additionally இதில் இன்னும் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா CMS பேஜினேஷன் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். டோட்டல் கவுண்ட் ரோஸ் இது என்னென்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படின்ட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணேன். இன்கேஸ் இதில் இது நம்ம ஒவ்வொன்றையும் ரன் பண்ணி பார்க்கணுமா, கவுண்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் இல்லை. இங்கே நம்ம செலக்ட் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ரைட், ஸோ இன்கேஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிளியர் ஆகும். இன்கேஸ் நான் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ரீசெட் திஸ் ரிப்போர்ட்ஸ். அண்ட் இதுலேயே பொசிஷன் இருக்குது. பொசிஷன் வந்து லெஃப்ட்டில் வேணுமா இல்லை ரைட்டில் வேணுமா அப்படிங்கிற பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சேமஸ் காமனாக எல்லா ரீஜனுக்கும் உள்ள மாதிரி நம்மளுக்கு ரீஜன் கஸ்டமைசேஷன், டெம்ப்ளேட்ஸ், அப்பியரன்ஸ் இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலி சேமஸ் ரெஸ்ட் ஆஃப் அதர் பேஜஸ் அண்ட் ரீஜனில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் we can go with another one, report type, create page. புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ரீசன் வெர்ஷன்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. as well as கஸ்டமைசேஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ we can go with cards. கார்ட்ஸில் போயிட்டு ஓகே கார்டு ஏபி இந்த டேபிள்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் எடுத்துட்டோம், ரிப்போர்ட் டைப் எடுத்துட்டோம், cards நேம் கொடுத்துட்டு as usual same as rest of others we need to provide some inputs, create cards கொடுத்துட்டு இங்கே எனக்கு 3 டைப் ஆஃப் கார்டு லேஅவுட் இருக்குது. லேஅவுட்னா எனக்கு விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிரிட்ல வேணுமா, இல்லை ஃப்ளோட் டைப்பில் வேணுமா, இல்லை ஹரிசாண்டல் வேல வேணுமா, அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் we can choose. நான் கிரிட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு டைட்டில் என்ன இருக்கணும், அந்த கிரிட்ல இருந்துச்சுன்னா இப்போ ஒரு கார்டு ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிங்க, ஒரு கார்டு இருக்குன்னா கார்டில் டைட்டில் என்ன இருக்கணும், அதோட பாடி என்ன இருக்கணும், இனிஷியல்ஸ் என்ன இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இது வந்து என்னென்னா செலக்ட் பண்ணும்போது ஈவன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கிரிட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பாடி காலம் என்னன்னு கொடுத்துட்றேன். இன்கேஸ் பேட்ச் நேம் எனக்கு எது தேவைன்னா provide department and click create page. Right, we can run. Lovely, see. ஸோ இது எல்லாமே தனித்தனி கார்ட்ஸாக வந்துருச்சு. ஸோ அந்த கார்ட்ஸில் பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருந்தோம் கார்டோட டைட்டில் என்ன இருக்கணும், அதெல்லாமல் பாடியில் என்ன இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருந்தோம். இன்கேஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சம்திங் நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளி கோ டு கார்ட்ஸ் அண்ட் இங்கே நம்மளுக்கான கொரி இங்கே வந்துருச்சு. என்ன கொரி தேவையோ அந்த கொரி இங்கே நம்ம இருக்குது. இன்கேஸ் இந்த கொரி அடிஷ்னலாக நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா we can do.
அண்ட் அட்ரிபியூட்ஸ். ஸோ அட்ரிபியூட்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த அட்ரிபியூட்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்க. கார்டில் என்ன இருக்கணும், டைட்டில் என்ன இருக்கணும், சப்டைட்டில் என்ன இருக்கணும், இது எல்லா இடத்துலையும் நம்ம ஒவ்வொன்று கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டில் நான் சிம்பிளாக வந்து பண்ணல, சேஞ்ச் பண்ணல, விட்டேன். அண்ட் டைட்டிலில் இ நேம்னு இருக்கணும். ரைட், நம்மளுக்கு டைட்டில் அப்படிங்கிறது இதுதான், எம்ப்ளாயி நேம் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட், இந்த டைட்டில், சப்டைட்டில், பாடி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 2 அட்ரிபியூட்ஸ் இருக்கும், 3 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா காலம், எந்த காலம், அண்ட் அதுக்கு எதுவும் அடிஷ்னல் சிஎஸ்எஸ் இது கொடுக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்கா, அந்த ஃபாண்ட் கலர் ஆர் ஃபாண்ட் ஸ்டைல் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அண்ட் அட்வான்ஸ்டு ஃபார்மேட்டிங் எதுவும் அட்வான்ஸ்டு லெவலில் HTML ஃபார்மேட்டிங் எதுவும் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட் இருக்கா அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஒரு சின்ன நேம் அந்த இடத்துல கொடுக்குறோம், எம்ப்ளாயி நேம் தான் கொடுக்குறோம், அதோட சேர்த்து எம்ப்ளாயி நேம் அப்படின்னு ஃப்ரண்ட் எண்டில் எதுவும் ஒரு ப்ரீ டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும், இல்லை ஒரு போஸ்ட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும், அதில் அந்த எம்ப்ளாயோட இனிஷியல்ஸ் எதுவும் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எங்கே பண்ணலாம்னா அட்வான்ஸ் ஃபார்மேட்டிங்கில் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளி ஐ கேன் செலக்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் சப்டைட்டில் என்ன கொடுத்துடலாம், டெசிக்னேஷன் கொடுத்துடலாம். ஸோ எம்ப்ளாயி நேம் ஜாப், பாடியில் என்ன கொடுக்கலாம், மேனேஜர் நேம், அண்ட் செகண்டரி பாடியில் எதுவும் தேவைன்னா கொடுக்கலாம், அண்ட் ஐகான் அண்ட் பேட்ச். இந்த இடத்துல நான் எதுவும் ஐகான் கொடுக்கணும்னா ஐகான் கொடுத்துடலாம், பட் ஐ கேன் செலக்ட் அஸ் இனிஷியல்ஸ், அந்த எம்ப்ளாயோட இனிஷியல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நேம், ஸோ இனிஷியல்ஸ்னு கொடுத்துட்டு அது சம்மந்தப்பட்ட சிஎஸ்எஸ் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். பொசிஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீடியா. ஸோ இந்த மீடியா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பேசும்போதே ஒரு விஷயம் பேசியிருக்கோம், ஒரு எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட நேம், டெசிக்னேஷன், ரிப்போர்ட்டிங் ஹெட் யாரு, இல்லை எப்போ ஜாயின் பண்ணாரு, இந்த டேட்டா கொடுக்கறதோட இந்த கார்டு ரீஜனில் ஜஸ்ட் ஷிப் தட் அடிஷனலாக அந்த எம்ப்ளாயோட இமேஜ் காமிச்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஸோ அந்த கேஸில் வி நீட் டு கோ வித் மீடியா. ஸோ மீடியாவில் போயிட்டு மீடியாவில் நான் எப்படி கொடுக்க போகிறேன், இமேஜ் யூஆர்எல், ஒரு யூஆர்எல் வேறு எங்கேருந்து எடுத்து கொடுக்குறேன்னா, அதர் சைட்டில் அதர் சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னா, இல்லை யூஆர்எல் காலமாக வச்சு நான் ஒரு யூஆர்எல் ஒரு காலமாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த டேபிளில், ஆர்எல்ஸ் பிளாக் காலமாக உள்ள ஆல்ரெடி இந்த டேபிள்லேயே வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கொடுக்கணும். நான் பிளாக் காலம்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுக்குறேன், அந்த காலமோட நேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு எது தேவைன்னா இங்கே கொடுக்குறதுலாம் பொசிஷன் என்ன இருக்கணும், ஃபிட் இருக்கிற மாதிரி என்னட்டு கொடுத்துட்டு அடிஷ்னலி காலம் டைப் அண்ட் அட்ரிபியூட்ஸ். இதில் என்ன கொடுக்கலாம், மைம் டைப் யூஸ்வலாக என்ன இருக்கும், பிஎன்ஜி, ஜேபக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேஸ் எனக்கு மைம் டைப் தேவைன்னா மைம் டைப் நான் ஆல்ரெடி ஜஸ்ட் அஷ்யூம் தட் இந்த மைம் டைப், ஸோ அப்ளிகேஷன் பிஎன்ஜியா ஜேபக்கா இந்த மாதிரி இந்த மைம் டைப் ஆல்ரெடி நான் டேட்டா பேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைப் காலம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இங்கே நான் கொடுத்துட்டேன். லாஸ்ட் அப்டேட்டட் காலம், ஸோ லாஸ்ட் அப்டேட்டட் காலம். அதை தாண்டி as usual other functionalities. ஸோ அதை தாண்டி சம்திங் ஐம் கெட்டிங் எரர் என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி கீ இங்கே கொடுக்கல. ஸோ EMP நம்பர் பிரைமரி கீ. இது பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ஒரு சின்ன கார்டு தான். இந்த கார்டில் அந்த எம்ப்ளாயோட இமேஜ், அந்த எம்ப்ளாயோட நேம், அந்த எம்ப்ளாயோட இனிஷியல் இங்கே இருக்கு. ஸோ என்ன டெஸ்டினேஷனில் இருக்காரு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, இது எல்லாமே சொன்னாங்க. இது ஜஸ்ட் அவதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் ரியல் இமேஜஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா தட் வில் பி லுக்கிங் குட். ஸோ அடிஷ்னலி ஐ கேன் டூ சம் மோர் ஆல்சோ. இது இமேஜஸ் இப்போ பாடியில் கொடுத்துருக்கோம். பாடி இல்லாமல் சரி பேக்ரவுண்ட் இமேஜாக வேணும்னா எஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே வேணும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தேன்னா இதோட இடம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்க. இதோட பிளேசஸ் ஃபர்ஸ்ட் மேலே இமேஜ் வந்துடும், இதோட இடம் மாறிடுச்சு. கீழே உள்ள இமேஜஸ் மேலே போயிடுச்சு, கீழே டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் வந்து இப்போ என்ன கொடுக்கலாம், பாடியில் கொடுத்துருக்கேன் அட்ரிபியூட்ஸ், பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். ரைட், பேக்ரவுண்டில் மாறிடுச்சு. ஸோ இந்த கேசஸ் பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யர்மெண்ட் we can change it. ஸோ as well நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் அடிஷ்னலாக ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் ஆட் இட் யூசிங் த சிஎஸ்எஸ் கிளாஸஸ். ஸோ சிஎஸ்எஸ் கிளாஸஸ் we know that சிஎஸ்எஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று
நம்ம ஷேர்டு காம்பவுண்ட் உள்ள ஒரு ஃபைலாக போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு யூஆர்எல் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பேஜ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்எஸ் எடுத்துப்போம். இந்த சிஎஸ்எஸ் எனக்கு தேவை அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ்ஸை இங்கே சிஎஸ்எஸ் அப்படின்னு இங்கே ஒரு ரீஜன் இருக்குது. இன்லைன் சிஎஸ்எஸ்ல நான் எழுதி வச்சுட்டு அந்த இன்லைன் சிஎஸ்எஸோட கிளாஸஸ் என்னவோ அந்த கிளாஸை இங்கே நான் கால் பண்ணிக்கலாம். ரைட், இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு சிஎஸ்எஸ் ஒன்று எழுதிட்டேன். ஓகே, கிளாஸ் கொடுத்துட்டேன், சிஎஸ்எஸ் ஒன்று எழுதிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு அட்ரிபியூட்ஸ் அண்ட் அந்த சிஎஸ்எஸ் கிளாஸஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம இப்போ ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டோம். இந்த ரிப்போர்ட் இல்லாமல் நம்ம இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இன்டராக்டிவ் ரிப்போர்ட்லாம் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் வி கேன் ஏபிள் டு எடிட் அண்ட் அப்டேட். நம்ம பட்டனை ஒரு லிங்கை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேம் அஸ் எனக்கு இங்கே ஒரு கார்டு ஒன்று ஷோ ஆகுது. இந்த கார்டை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட டேட்டாலாம் விசிபிள் ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக ஒரு ஃபார்ம் ஒன்று போடணும். அந்த ஃபார்மில் இந்த டேபிளை மேப் பண்ணி வைக்கணும். இந்த டேபிளை மேப் பண்ணி வச்சோம்னா சேமஸ் இன்டராக்டிவ் கிரிட்ல சாரி இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ல எப்படி கொடுத்துருந்தோமோ இன்டராக்டிவ் ரிப்போர்ட் ரைட், இதை பார்த்துட்டோம் இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இதை இந்த சேம் ப்ராசஸை இந்த கார்ட்ஸ்லேயே நான் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு கோ வித் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸில் போயிட்டு கிரியேட் ஆக்ஷன்ஸ் பட்டன் லிங்க் எங்கே போகணும் அப்படின்னா இதே நம்ம கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேஜ் நம்பர் 3, சாரி இது வேற பேஜ். ஓகே, சேமஸ் நம்ம அந்த ஃபார்மோட பேஜ் என்னவோ அதை கொடுத்துட்டு அதுக்கான செட் ஐட்டம்ஸ் பிரைமரிக்கு என்ன அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா இங்கே இருந்துட்டு நம்ம இந்த கார்ட்ஸை கிளிக் பண்ணும்போது இதோட டேட்டா எல்லாம் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் கார்ட்ஸ், ரைட். ஸோ சிம்பிளி குயிக்காக another one report is page smart filters. Projects, பாருங்க ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் இதுலேயே எதுவும் இல்லை. ஸோ we can select another one table. ரைட், ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கீங்க. ஸோ இந்த அவைலபிள் உள்ள காலம் எல்லாத்தையும் தனித்தனியாக சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்னன்னா இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் நம்ம ஜூல் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி சம் அட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஃபில்டர் பண்ணி வரணும் அப்படின்னா we can go with ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ரீஜன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த காலம்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபில்டர் ஆட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன்ஸ், ஸோ ஸ்மார்ட் ஃபில்டர் நான் கொடுக்கும்போது இந்த ஃபுல் டேபிளில் நான் கொடுக்குற வேல்யூ எந்தெந்த காலம்ல எல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ரைட், ஸோ இன்டராக்டிவ் கிரிட்டுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதில் நம்ம கொடுக்கும்போது மேபி வி கேன் ஃபேஸ் த பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், பட் ஹியர் அபேட்சா கொடுக்கறதுனால அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்காது. ரைட், ஸோ அடிஷ்னலி இது ஒரு கிளாசிக் ரிப்போர்ட், செப்பரேட்டாக ஒரு கிளாசிக் ரிப்போர்ட். எப்படி நம்ம ஃபேஸ் டேட்டா ப்ராசஸ் பார்த்தோமா சேம் அஸ் ஒரு கிளாசிக் ரிப்போர்ட் தனியாக ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் இங்கே ரீஜன் தனியாக இங்கே வச்சுருக்கோம். ரைட், ஃபில்டர் ரீஜன் எந்த ரீஜன் அப்படின்ட்டு. சேம் அஸ் இதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த ஐட்டம்குள்ளே போனோம்னா அதோட அட்ரிபியூட்ஸ் எந்தெந்த காலம்லாம் எனக்கு சர்ச் பண்ணுறோம், டேட்டாபேஸ் காலம் எது எதை பேஸ் பண்ணியெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது ஒரு ஃபியூச்சர். ரைட், இது ஒரு ரிப்போர்ட் டைப். ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். சேமஸ் நம்ம இப்போ பார்த்தது என்னென்ன பார்த்தோம்னா ரிப்போர்ட் டைப்ஸ், என்னென்ன ரிப்போர்ட் டைப் அபேட்சியில் இருக்குது,
அந்த ரிப்போர்ட் டைப்ஸ் எப்படி எந்தெந்த டைப்ல எல்லாம் கிரியேட் பண்ணலாம், எந்தெந்த வேஸ்ல கிரியேட் பண்ணலாம், as well interactive report, classic report, interactive grid, facet research, cards, இது எல்லாத்த பற்றியும் கிரியேட் பண்ணி பார்த்தோம். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக்காக உள்ளதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை தாண்டி அட்வான்ஸாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் உள்ள போனோம்னா அடிஷ்னலாக ஜேகோர் யூஸ் பண்ணி, இல்லை சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நிறைய கஸ்டமைஸ் நம்ம பண்ணலாம் அந்த ரிப்போர்ட்ஸில். ரைட். ஸோ and if you have any queries about this session, you can ask me right now. Okay, thank you everyone.